ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களில் இருக்கிற தமிழ் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. பூ என்னும் பெயர் முன் டேஷ் மிகும், வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். காமராஜர் பதவியை துறந்தார், எனது வீடு குடைக்கு கம்பி கம்பரால் ஏற்றப்பட்டது. 4 வார்த்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமைன்னு கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காமராஜர் பதவியை துறந்தார், ஐ வந்திருக்குல்ல, ஐன்றது 2ஆம் வேற்றுமை, அப்போ 1க்கு 3. அடுத்தது குடைக்கு கம்பி, ஐ ஆல் கு 4ஆம் வேற்றுமை இருக்கா, அது வந்து 3ஆவதுக்கு 4ஆம் வேற்றுமை. கம்பரால், ஐ ஆல் 3ஆம் வேற்றுமை, 4ஆவதுக்கு 3ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை, ஐ ஆல் கு இன் அது எனது வீடு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா, காமராசர் பதவியை துறந்தது 2ஆம் வேற்றுமை, கம்பரால் ஏற்றப்பட்டது அதுதான் நல்லா தெரியுது, அது வந்து 3ஆம் வேற்றுமை. எனது வீடு 6ஆம் வேற்றுமை, இன்னது கண் அப்படி சொல்லுங்களே, அது 6ஆம் வேற்றுமை. குடைக்கு கம்பி கு 4ஆம் வேற்றுமை. இப்போது 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1 இதான் கரெக்டு. வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உருபு கிடையாது, இடையில இருக்கிறது ஐ ஆல் கு இன் அது கண். இன்றைய பட்டிமன்றம் என்ற சொல் பட்டி மண்டபம் எனும் சொல்லாக முதலில் கூறப்பட்ட நூல் எது? சிலப்பதிகாரம். கூம்போடு மீப்பாய் களையாது எனும் அடி இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என்று கூறும் நாடக ஆசிரியர் காரல் கபக். மாப்போசி என்பதன் விரிவாக்கம் மயிலாப்பூர் பொன்னுசாமி மகன் சிவஞானம். நவிலல் எனும் சொல்லின் பொருள் சொல்லல். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் யாது? 11ஆம் நூற்றாண்டு. தங்கத்திலே பூ இழைத்து, இந்த வரியில் இழைத்து என்னும் சொல்லின் பொருள் யாது? பதித்து. பொதுவர்கள் பொலிவுறப் போரடித்திடும் நிலப்பகுதி. பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி முல்லை. யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இந்த பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. நிறைய இந்த செயல்கள் பாடல்கள்லேருந்து தான் வரிகளை கொடுத்து யார் எழுதினது யார் பாடினதுன்னு கேட்குறாங்க. அதில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் திருக்குறள். விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் லிவியன் வாட்சன். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். பேரபிள் இணையான தமிழ்ச்சொல் உவமை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை. விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்ற பாட்டை எழுதினது கண்ணதாசன். தமிழ் வீடு தூது சுட்டும் வண்ணங்கள் எத்தனை? 100 வண்ணங்கள். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. வாளால் அறுத்துச் சுடினும் என்ற வரிகள் மூலம் பழங்காலத்தில் அறுவை சிகிச்சை முறைமை இருந்ததை விதத்தோதுபவர் குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும்
அப்படின்னாலே அந்த காலத்தில் சர்ஜரி பண்ணுறது, அறுவை சிகிச்சை மெத்தட் இருந்திருக்கு அப்படின்றத முதலாம் குலசேகர ஆழ்வார் அவரோட சொல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் ஔகார குறுக்கம். பூவின் நிலைகளில் செம்மல் எந்த நிலையை குறிக்கும்? பூ வாடின நிலை. கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்கு உரியது? 4ஆம் வேற்றுமை. இருவேறு பொருட்களுக்கிடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எந்த வகையான அணி? பொருள் வேற்றுமை அணி. பிழையற்ற சீரை தேர்ந்தெடுக்கவும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் டேஷ் ஆவார். பிழை தொழுகுவார். இதில் இதே தான் சேமாக கொடுத்துருக்குறாங்க. பிழை தொழுக்கு, பிழை தொழுகு, பிழை தொழுக்கு, பிழை தொழுகு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இந்த இந்த மெய்யெழுத்து சார்ந்து தான், வல்லினம் சார்ந்து தான் இருக்குது. இதில் எது இந்த இடத்துல வரும்னா பிழை தொழுகுவார் அப்படின்றதான் சரி. சந்த கவிமணி என்று புகழப்படுபவர் யார்? எழில் முதல்வன். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். கூகை கூவும், மயில் அகவும், புறா குணுகும், ஆந்தை அலரும். கூகை கூவும் என்றது தவறான இணை. கூகை அப்படின்றது குழரும் அல்லது குமுறும் தான் நம்ம சொல்கிறது. கூகை அப்படின்றது இந்த ஆந்தை இருக்கு இல்லையா, ஆந்தையிலே ஒரு டைப்பு தான் கூகை. கூகை குழரும் தான் வரும், கூவும் செய்யாது. கூற்றுவன். டகரத்தை அடுத்த நகரம் தன்னகரம் என்றும் அழைக்கப்படும். ரகரத்தை அடுத்த நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படும். ரெண்டுமே தப்பு. கூற்று 1, 2 தவறு. காஞ்சா சாஞ்சா படிக்கும்போது ட ந இதை தான் நம்ம டன்னகரம்னு சொல்லுவோம். கடைசியாக ர ந இதை தான் ரன்னகரம்னு சொல்லுவோம். அவங்க அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தப்பு. மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் நீலகேசி. இத்துடன் 6ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தமிழ் வினா விடைகள் நிறைவுற்றது.